அஸ்ஸலாமுஅலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் போட்ட வீடியோட கண்டினியூஷன் தான் இது. அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஹானா விலாக்ஸ். நீங்கள் இன்னுமே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், அதோட ஐடியும் கொடுக்குறேன். மறக்காமல் போய்ட்டு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலி நம்ம லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன். இதில் யாருமே திங்ஸ் வாங்கணும்னா கூட இது உள்ளே பார்த்துட்டு போவாங்க. இது அப்படி ஒரு ஆப்பிள் ஸ்டோர் இது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க மட்டும் வரல, நம்ம ஒரு கிஃப்ட் வாங்க வந்திருக்கோம். யாருக்கு அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு நான் ஆனிவர்சரி கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். ஸோ அவங்க வாட்ச் கேட்டாங்க. ஸோ எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியல. பட் அவங்க நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சது வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் அழைச்சிட்டு வந்திருந்தேன். ஸோ அவங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் ஆனிவர்சரி கிஃப்ட். அதுக்காக தான் நான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த வியூ பாருங்கள், ஒரு ஸ்க்ரீனில் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. செம்மையாக இருக்குது. சன்செட் ஆன பிறகு இந்த வியூ இப்படி இருக்குது. அண்ட் இது ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது 360 டிகிரி வியூ உள்ள ஒரு ஆப்பிள் ஸ்டோரு. அதுவும் சென்டர் ஆஃப் த வாட்டரில் இருக்கிற மாதிரி. இதுதான் வேர்ல்டுலே ஃபஸ்ட்டு 360 டிகிரி ஆப்பிள் ஸ்டோரா சம்திங் ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. அண்ட் ஆப்பிள் விஷன் ப்ரோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோம், இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்னா. அண்ட் அங்கே நிறைய கிளாஸஸ், டெமோ கிளாஸஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்லோ மோஷன் வீடியோ எப்படி நம்ம கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் அந்த ஸ்லோ மோஷன் எப்படி இருக்குதுன்னு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் டைமிங் இருக்குது. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போய் அதை அட்டென்ட் பண்ணலாம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், இதுக்கு எதுவும் காஸ்ட் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அண்ட் நம்ம என்ன வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரைட்டில் திரும்பினா என் ஹஸ்பண்டை காணும், எங்கட ஆளை காணும் அப்படின்னு பார்த்தா அவர் பாட்டுக்கும் போய் கரெக்டாக வாட்சை தான் பார்த்துட்ருக்காரு. நம்ம தான் பராக் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் இதுதான் அவங்க வாங்க போகிற வாட்ச். ஆமாம். ஸோ அது எப்படி என்ன கலர் வேணும், என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் இந்த கொடுக்குறாங்களா அந்த என்னது ஸ்ட்ராப்லேருந்து எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பாடி மெட்டல் கலர் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் நமக்கு என்ன, அங்கே நம்ம போனது வேடிக்கை பார்க்க தான். ஸோ நான் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதாவது எடுத்து பார்க்கலாம். நம்ம கை சும்மா இருக்காது. சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த வாட்ச் தான் வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் பார்க்க நல்லா தான் இருந்துச்சு, வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. அதை எடுக்கும்போது அதோட ப்ரீமியம் குவாலிட்டி தெரிஞ்சிச்சு. நானும் நிறைய ஸ்மார்ட் வாட்ச்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஜெனியூனாக சொல்லணும் அப்படின்னா சீரியஸாக நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இந்த வியூ அப்படி கொஞ்சம் அண்ணாந்து பார்த்தா வேற லெவலில் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது பார்க்கவே இல்லை, அதுக்கப்புறமா நடுவில் தான் பார்த்தேன். எப்படி இதுக்குள்ளே மரத்தெல்லாம் வளர்க்குறாங்கன்னு தெரியல. பட் ஓகே, சூப்பராக இருக்குல்ல பார்க்க. ஆனால் இவங்க என்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. சரி நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருங்க, நாமே கொஞ்சம் அப்படி சுற்றிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி போ, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் போயிட்டேன். பார்த்தீங்களா, இவங்க இதை வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம iPhone 16 பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோடு நான் எங்கே ஃபோனு காணுன்னு தெரியும். அங்கே ஒரே கூட்டமாக இருந்துச்சு. கடைசியாக iPhone 16 எடுத்து சரி என்ன தான் இருக்குது இதில் கேமரா, என்ன தான் ஓவராக பேசிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா சீரியஸாக நான் வச்சுருக்கிற ஃபோனோட இதோட கேமரா குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்மளுக்கு இந்த சைடு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது இந்த கேமரா மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே ஓரளவு சேமாக தான் இருந்துச்சு. அண்ட் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. கேமரா மட்டும் அந்த பட்டன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா இது பார்க்கவே செம ப்ரீமியமாக இருந்துச்சு. அண்ட் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம போயிட்டு இந்த ப்ராடக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு மேக் புக் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் நான் வாங்குவேன். அண்ட் சரி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா என் பையன் எனக்கே தெரியல ஸ்லைட் பண்ணா போகணும், அவன் ஸ்லைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா வாட்ச் ஸ்ட்ராப்புக்கு சைஸ் அளவு எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஸ்ட்ராப் காமிக்கிறாங்க. நார்மலாக எடுத்தோன்னே எல்லா ஸ்ட்ராப்பும் எல்லாருக்குமே செட் ஆகாது. ஸோ நம்ம கைக்கு என்ன சைஸ் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேண்டுக்கும் ஒரு டைப் இருக்குது போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி காமிக்கிறாங்க.
இது வந்து ஒரு மாதிரி சம்திங், இது பேர் எலாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. நம்ம கையில் இந்த மீன் ஒரு ஹோல்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்லி கொடுத்துருந்தாங்க. பட் என் ஹஸ்பண்ட்க்கு அது பிடிக்கல. நார்மலாக எனக்கு அந்த ஹோல்ஸ் உள்ளதே கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி அந்த டைப்பே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஃபைனலி அந்த வேறு ஸ்ட்ராப் வாங்கிட்டு வேறு பேண்ட் வாங்கிட்டு அதுவும் கையில் போட்டு பார்த்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கீழே அண்டர் கிரவுண்ட் போனோம். அங்கேயும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னதுனால சரி போனோம். பார்த்தா நிறைய கவர்ஸ் இருந்துச்சு, டேப்லெட்ஸ் ஐபேடுக்கு, ஐஃபோனுக்கு, அதுக்கப்புறம் ஏர்டேக்ஸு, அப்புறம் வந்து டிவி, ஆப்பிள் டிவி, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸு, அப்புறம் வந்து ஹெட்ஃபோன்ஸு, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அதோட ஒரு குவாலிட்டி நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. இது வந்து நார்மலாக நம்ம உட்காந்து ஆர்டர் பண்ணும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இது பார்க்கும்போது நம்ம போயிட்டு இது பண்ணும்போது இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் போது இது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக தான் எனக்கு இருந்துச்சு. அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆப்பிள் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு இவ்வளோ திங்ஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. நல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு போனால் வாட்டர் ஷோ ஆரம்பிச்சிருச்சு. சரி நான் அழைச்சிட்டு போகிறோன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா நாங்கள் இன்னும் ஆப்பிள் வாட்சை இன்னும் பில் போடல. அப்புறம் உட்காந்து நம்ம வாட்சை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் அவங்க வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு வந்துட்டு எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏதோ வவுச்சரும் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு எல்லாம் பில் பண்ணுறாங்க. உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நமக்கும் வந்து காமிக்கிறாங்க. அண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது, நீங்கள் கேட்டது எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு காமிச்சிட்டு அவங்க வந்து திருப்பி க்ளோஸ் பண்ணி நம்மக்கிட்டே கொடுத்துருவாங்க. கஸ்டமர் சர்வீஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் வாங்கவே இல்லைனாலும் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபுல் ஃப்ளெஜில் வந்து எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கினா எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அப்படி இருந்துச்சு. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே சொல்லி பில் அமௌண்ட் எல்லாமே சொன்ன பிறகு நம்ம எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி பே பண்ணியாச்சு. அண்ட் ஃபைனலாக நம்ம வாட்ச் வாங்கிட்டோம். என் ஹஸ்பண்ட்க்கு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு கிஃப்ட்டு நான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். ஐம் ரியலி ஹாப்பி. பிகாஸ் அவருக்குன்னு அவர் ஒன்றுமே செஞ்சுக்க மாட்டார், எல்லாருக்குமே எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. ஆம்பளைங்களே இப்படி தான், எல்லாருக்குமே எல்லாமே செய்வாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு செய்கிறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் என்னோடய ஹஸ்பண்டும். ஸோ அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு திங்ஸை நான் வாங்கி கொடுத்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக நான் அன்றைக்கி வந்து தூங்கினேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்னோடய ரொம்ப நாள் ஆசை இது. அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு ஃபைனலாக நாங்கள் வெளில வரும்போது வாட்டர் ஷோ ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துடுச்சு. ஸோ சின்ன கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்க்க சூப்பராக இருக்குது ஓரளவு. ஸோ லைக் துபாயில் இருக்கிற வாட்டர் ஷோ அளவு இல்லைனாலும் பட் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இது 3 டைமிங் இருக்குது. 7:30, 8:30 and 9:30 சம்திங் இருக்குது. ஐ திங்க் ஸோ 7, 8, 9 இது ஒரு 3 ஷோ இருக்குது. இது டைமிங் இருக்குது. ஃப்ரீ தான், ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். நீங்கள் வந்து பார்க்கலாம். நைட்டில் இதோட வியூ பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு. இதில் ஆர்ட் எல்லாமே க்ரியேட் பண்ண மாதிரி ஒரு ஷோ, லைட்னிங் எல்லாமே இருந்துச்சா, அதெல்லாம் பார்க்க ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது. ஃபைனலாக நம்ம எம்ஆர்டி ஏறதுக்கு மால்குள்ளே வந்து பார்த்தா
நைட் டைமில் லைட்லாம் போட்டப்பறம் டெக்கரேஷன் இன்னும் சூப்பராகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக நாங்கள் ஏமாற்றி ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டாடா பாய்.